Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra example 2.13. Solve 3x square plus 5x minus 2 less than or equal to 0. So என்ன கொடுத்திருக்காங்க இது சால்வ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இது லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் னு சொல்லுவாங்க. ஸோ லீனியர் இக்வாலிட்டிஸ் எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்க நான் எப்படி சால்வ் பண்றேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா 3x square plus 5x minus 2 less than or equal to 0. ஸோ less than or greater than சரி அதெல்லாம் நீங்கள் பார்க்காங்க. முதல்ல ஈக்குவல் டு 0 போட்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஏன் சொன்னாச்சும் ஈக்குவல் டு 0ன்னு வந்தது அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூஸுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் இந்த நம்ம சொல்யூஷன்ஸ் அமையணும். ஏன் சொன்னாச்சா 0 வடி கம்மின்னு கொடுத்துருக்காங்க. 0 வடி கம்மி. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கணும். ஸோ சி 3x square plus 5x minus 2 is equal to 0. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு 6 minus 6 தென் உள்ள 5 இருக்குது. ஸோ 3 2s ஆர் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து -6 வந்து +5 வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 5 1s ஆர் அந்த நம்பரே போடுறேன். ஸோ 6 × 1 6 × 1 போடுங்க வரும் உங்களுக்கு. ஸோ -6 வரணும் இந்த சைட் போட்டுக்கங்க. ஸோ 6 - 1 is 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6. ஸோ 3x square plus 6x minus x minus 2 is equal to 0. ஸோ 3 × x அப்போ என்ன வரும் x + 2 வெளியே எடுத்துடலாம். இங்கே மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா x + 2 is equal to 0. So x plus 2 into 3x minus 1 is equal to 0. X plus 2 is equal to 0. So x plus 2 is equal to 0. 3x minus 1 is equal to 0. So 3h is equal to 1. H is equal to 1/3. Or solution. H is equal to -2. This is also a solution. So இப்போ நம்ம critical points கிடைச்சிது. S is equal to -2 and H is equal to 1/3. So இந்த critical point நீங்கள் போட்டீங்கன்னா அந்த equation 0 ஆயிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்டர்வல்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இது இப்படி தான் செய்யணும் இந்த சம்மு இன்டர்வல்ஸ். ஸோ இன்டர்வல்ஸ்னால் என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்டர்வல்ஸ்னால் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு உள்ளது தான் இன்டர்வல்ஸ்னு சொல்லுவீங்க. ஃபஸ்ட் வருஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து -∞ to -2 ஒரு இன்ஃபினிட்டி -∞. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் கிடமுக்கு வந்து 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு 3 இன்டர்வல்ஸ் தான் வரும். ஒன்று -∞ to -∞ ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி தெரியாது. நம்ம என்ன நம்பர்னு தெரியாது. இன்ஃபினிட்டி கிடையாது. இன்ஃபினிட்டி என்பது உங்களுக்கு வந்து எல்லை இல்லாததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபினிட்டியிலேருந்து -2 வரைக்கும். தென் -2லேருந்து 1/3 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +1/3 அந்த நம்பர் வரைக்கும் அது ஒரு இன்டர்வல். 1/3லேருந்து +∞. ஸோ அது +∞ வரைக்கும் போகும். ஸோ எந்த நம்பர்லாம் சொல்ல முடியாது நம்மளால். ஸோ இது +∞. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடும். இங்கே எக்ஸாம்பிள் இப்படி தான் செய்யணும். பாக்ஸ் போட்டு செய்யணும். need to 4 put boxes. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3 இது. ஸோ இங்கே அதே போல் ஒரு 4 வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதனால் இது ரொம்ப சின்னதாக போட்டுக்கிறேன். எஸ் அது ஹெட்டிங் தான் எழுதணும். தென் இது ஸோ பாக்ஸை வந்து நான் உங்களுக்கு கிராஃபிக்கலாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியணுக்காக நான் ப்ளூ கலரில் எழுதுறேன். பாருங்கள் இன்டர்வல் இது ஜஸ்ட் நேம் மட்டும். ஸோ இது பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு அந்த இன்டர்வல்ஸ் 3 இன்டர்வல்ஸ் எழுதிங்க வந்து அதை அப்படி எழுதிக்கங்க. -∞ to -2. ஸோ -2 to 1/3 அண்டு 1/3 to ∞. இங்கே எப்படின்னா ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் இந்த மாதிரி பிரிஞ்சு தானே வந்திருக்கும். ஸோ இது மட்டும் ஆகும்போது இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த 2 டேர்ம்ஸையும் எழுதிங்க. ஃபஸ்ட்டு h -1/3 அதாவது 3h - 1 போடணும். h -1/3 ஆக்சுவலாக இந்த 1/3 இந்த சைடு கொண்டு வாங்க. ப்ளஸில் வைக்க மைனஸில் தானே வரும். ஸோ h -1/3 இதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் நம்பர் 1 நாட்டு. ஸோ h -1/3 இதே போல் h இங்கே வந்து -2. ஸோ +2 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது h +2. இந்த இங்கே ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 3x square plus 5x minus 2 சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும். அது எழுதிக்கோங்க. யூ சி இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸாக எடுத்து ஏதாவது இந்த இன்டர்வல்லேருந்து ஒவ்வொரு வேல்யூ தான் ஒரு வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் போடலாம் ஈஸியாக. பட் சில பேருக்கு அந்த மைண்ட் கால்குலேஷன் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியே சொல்லி தரேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்மளால் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா -∞ to -2. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் h is equal to நான் இப்போ என்ன நம்பர் எடுக்க போகிறேன்னா -3. h is equal to -3 எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். h is equal to -3. ஸோ இந்த இடத்துல -3 போடுங்க x பதிலாக. ஸோ -3 -1/3 that is going to be இந்த cross multiply. ஸோ -9 -1/3 -10/3. ஸோ நம்பர் பிரச்சனை இல்லை. இந்த சிம்பிளாக பாருங்கள் மைனஸ். ஸோ மைனஸ். ஸோ ஐ வில் புட் மைனஸ். தென் அடுத்தது பாருங்கள்
இதில் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இல்லை 0 இதாக எடுத்துக்கோங்க. ஸோ 0 எடுத்துக்கிட்டேன். 0 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அதே போல் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா இதே கூட பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸ் -3 எடுத்து -3 + 2 தட் இஸ் என்னது -3 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா என்னது -1 வரும். ஸோ இது என்ன இருக்கும் உங்களுக்கு ரெட் கலரில் போடுறேன். மைனஸ் தான் ரெட் கலரில் போடுறேன். மைனஸ். ஸோ இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் ப்ளஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வரும்போது ஆக்சுவலாக மல்டிப்ளைல தான் இருக்குது ஈக்குவேஷன் பாருங்கள். ஈக்குவேஷன் மல்டிப்ளைல இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது -1 ப்ளஸ். அடுத்தது பாருங்கள் இந்த சைடு பாருங்கள். இது என்ன ஆகும்னா h = 0 சொன்னேன். ஸோ 0 - 1/3 அப்படின்னா என்னது 0 - 1/3. ஸோ டோட்டல் சேம் தான் 0 - 1/3 -1/3. திஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் மைனஸ் இந்த இடத்துல போட்டு பாருங்களேன் 0வை. ஸோ -1 கூட வேண்டாம் 0 போட்டு பாருங்கள். 0 வந்து 0 + 2 ப்ளஸ் பாசிட்டிவ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மைனஸ். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு 1/3 இது இன்ஃபினிட்டி. யூ டேக் 2 h is equal to ஸோ h is equal to 2 எடுத்துக்கோங்க. 2 ஸோ 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1/3 அண்ட் இன்ஃபினிட்டியில் 2 எடுங்க. ஸோ 2 - 1/3 6 - 1/3 5/3 அப்போ இது என்ன பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு. இது ஆல்சோ ப்ளஸ் தான். 5 + 2 7 ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் தான். யூ சி உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வல் எதில் வேல்யூவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இதில் தான். ஏன்னு சொன்னாச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் தான் உங்களுக்கு வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா என்னது -1 -2 -3 -4. ஸோ அந்த வேல்யூஸை மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும் சொல்யூஷன் ஆட்டு. ஸோ சொல்யூஷன் செட்டுன்னு சொல்லி இது நீங்கள் எழுதண்டா தேவையில்லை. ஸோ சொல்யூஷன் செட்டு ஈஸி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எதில் அந்த 3h எதில் ட்ரூவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த 3h² எப்போ எதில் ட்ரூவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா n the when ட்ரூ when எப்போன்னு கேட்டிங்கன்னா -2 to 1/3 ஒரு இன்டர்வல் இருக்குது பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் இட் இஸ் ட்ரூ. ஸோ இதுதான் -2 to 1/3. ஸோ இதுதான் அவங்க ட்ரூ இன்டர்வல். ஸோ ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். இது பாசிட்டிவ் வேல்யூஸ் இதை ரெண்டு நீங்கள் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அது எப்படி பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இட் வில் பி நெகட்டிவ். ஸோ அதனால் இந்த சம்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் கம்பல்சரி தேங்க்யூ.